ஒரு ஃப்ரெஷருக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாப் தேவை. ஆனால் ஜாப் வந்து யாரு குடுப்பாங்க? எங்க போய் கேட்டா ஜாப் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு சுத்தமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. எனக்கு அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு ஃப்ரெஷரா நீங்க ஜாப் தேடுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் போர்ட்டல்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நௌக்கரி, லிங்க்டின், இண்டீட் இது மாதிரி இருக்கிற ஜாப் போர்ட்டல்ல போயிட்டு கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து கேம்பஸ் ஹையரிங் மூலியமா மேக்ஸிமம் போக பாருங்க. ஏன்னா கேம்பஸ் ஹையரிங் மூலியமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சிடிசி அதிகமா தருவாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிலேயே நிறைய கம்பெனியில் வாக்கின் போடுவாங்க. அதாவது இந்த நாளில் எங்கள் கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாப் ஃபேர் நிறைய காலேஜில் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனியை கூப்பிட்டு ஒரே நாளில் ஜாப் ஃபேர் பண்ணுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்கள் சீனியர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ரெஃபரன்ஸ் கேளுங்க. ரெஃபரன்ஸ் மூலியமா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை.